GRTல கோல்டு ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் எத்தனை பவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு பிடிபிரி தமிழ் சேனல். நான் உங்கள் மீனா. இன்னைக்கு நம்ம GRT ஜுவல்லர் ஷாப்ல இருந்து நிறைய விதவிதமான ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த ஹாரம் ஒரு சூப்பரான டர்க்கி ஹாரம். ரொம்ப அழகான ஒரு டிசைனில் இருந்தது. இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 42 கிராம் வருது. வேஸ்டேஜ் வந்துட்டு நியர்லி 20% போட்டிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி நான் காமிக்கிற இந்த ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டி நகர் GRT ஜுவல்லர்ஸோட மெயின் பிரான்ச்லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது சென்னை சில்க்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய GRT ஷாப்லேருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க இது எந்த GRT பிரான்ச் அப்படின்றது. ஏன்னா டி நகர்லேயே கிட்டத்தட்ட 3 ஷாப் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் பிரான்ச், அதாவது ஓல்டு ஷாப், இது சென்னை சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அங்கேருந்து தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க GRT ஷாப்லேருந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன அப்டேட் மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாரம் கலெக்ஷன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 3 சவரன்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மி வெயிட்டில் இங்கே ஹாரம் எல்லாம் கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 சவரன் வெயிட்டில் இருந்து தான் ஹாரம் கலெக்ஷன்ஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹாரமும் டர்க்கி ஹாரம் தான். 37 கிராம் வெயிட் வருது. ஸோ டர்க்கி டிசைனில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் இங்கே இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸாகவுமே இருந்தது. டர்க்கியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூ டைப், வி டைப்னு 2 டைப்புமே வச்சுருக்காங்க. அது போக உங்களுக்கு கேரளா, கோயம்புத்தூர் அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சவரன் வெயிட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. டர்க்கி டிசைன்லாம் மோஸ்ட்லி 4 சவரன், 3.5 சவரன் அந்த வெயிட்லேருந்து தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிசைனில் வர மாதிரியான ஒரு ஹாரம். இதுவுமே நல்லா இருந்தது. பெண்ணன் நல்ல பெரிய பெண்ணண்டாக கொடுத்துருந்தாங்க. வி டைப்பில் வரக்கூடிய ஒரு ஹாரம் தான். 53 கிராம் வெயிட்டு. இதில் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20%. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் 18%, 20% அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. பொதுவாகவே GRT ஜுவல்லர்ஸோட கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் போடுறப்ப நிறைய கமெண்ட்ஸ் வருது வேஸ்டேஜ் ரொம்ப ஹெவி அப்படின்னு தான். ஸோ நானுமே அதை தான் சொல்லுவேன். வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த ஹாரம் பாருங்கள். இது வந்து 48 கிராம் வெயிட்டு, 6 சவரன் வெயிட்டில் சாவித்ரி ஹாரம் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சைடில் செயின் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு சாவித்ரி டிசைன் மாதிரி கொடுத்து பெண்ணன் வந்து நல்ல பெரிய பெண்ணடாக கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் டிசைனில் வரக்கூடியது தான். ஸோ இதோட வேஸ்டேஜ் வந்துட்டு கிட்டத்தட்ட 21% இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்குற இந்த ஹாரமும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 56 கிராம் வெயிட் வருது. கிட்டத்தட்ட 7 சவரன் வெயிட்டில் ஃபுல்லாக வரிக்காய் பால் டிசைன் மாதிரி கொடுத்து பெரிய பெண்ணன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல் வரிக்காய் பால்ஸ் வரும். ரொம்பவே அழகாக இருந்தது. மிடில் ஹாரமாக போடுறதுக்கு இந்த ஹாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருந்தது. இதோட வேஸ்டேஜும் 20.2% வருது. பட் நம்ம வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசி எடுத்து குறைக்க சொன்னோம் அப்படின்னா இதிலேருந்து 1 or 2% கம்மி பண்ணுவாங்க. அவ்வளோதானே தவிர அப்படி கம்மி பண்ணாலுமே இதோட வேஸ்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். பட் டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும், கோல்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனாலேயே GRT ஜுவல்லர் ஷாப்பை வந்துட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு டர்க்கி ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 சவரன் வருது. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டான ஒரு ஹாரம் தான். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் வந்து 4 சவரனில் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே உங்களுக்கு பேக் செயினுமே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த 2 ஹாரமுமே லக்ஷ்மி ஹாரம். ஃபுல்லாகவே லக்ஷ்மி பேட்டர்னில் வரக்கூடிய ஹாரம் தான். சைட்லேயும் சரி பெண்ணன்லையும் சரி லக்ஷ்மி இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. பெண்ணனில் நல்ல பெரிய லக்ஷ்மி பெண்ணன் மாதிரி கொடுத்து சைடில் ஃபுல்லாகவே குட்டி குட்டி லக்ஷ்மி வர மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த ஹாரம்லாம் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 3 சவரன் அந்த மாதிரி வெயிட்டில் வருது. கோயம்புத்தூர் டிசைனில் வரக்கூடிய ஒரு சிம்பிள் ஹாரம் தான். இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18% அந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெண்ணன் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கொடுத்து சைடில் செயின் இது வந்து கொஞ்சம் டிசைனராக கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக வர மாதிரி தான் இருக்கும். மிடில் ஹாரம் லென்த்துக்கு நமக்கு வர மாதிரி இருக்கும். அண்ட் இதுவும் வந்து சாவித்ரி ஹாரம் டிசைன் தான். இதுவும் கிட்டத்தட்ட 4 சவரன் வெயிட்டில் இருந்தது. நம்ம 6 சவரன் வெயிட்டில் ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரியான பேட்டர்ன் 4 சவரன் வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பெண்ணனுமே வந்து சிமிலராக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வரக்கூடியதான், 3 சவரன் வெயிட்டில். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் 3 சவரன் வெயிட்லேயே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டில் எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 சவரன் 4 சவரனுக்கு மேலே தான் நிறைய டிசைன்ஸே இவங்ககிட்ட இருந்தது.
நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு மாங்காய் ஹாரம் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, கிட்டத்தட்ட 4 சவரன் வெயிட்டு. அண்ட் இந்த ஹாரம் பாருங்கள் 37 கிராம் வெயிட்டில் இருந்தது. இதுவுமே கோயம்புத்தூர் டிசைனில் வரக்கூடியது தான். ஸோ கோயம்புத்தூர் டிசைனில் உங்களுக்கு அந்த பெண்டன் டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைடில் வரக்கூடியது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறதும் 38 கிராம் கிட்ட வெயிட் வரக்கூடியது. நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹாரம் எல்லாருக்கும் ஃபேவரட்டான அந்த முல்லை ஹாரம், பிளெயின் முல்லை ஹாரம் வித்தவுட் பெண்டனில் 29 கிராம்ஸ் வெயிட்டில் கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 16%. இந்த மாதிரி கேரளா டிசைனுக்கே வேஸ்டேஜ் வந்து 16% அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹாரம் 27.5 கிராம் வெயிட்டில் வரக்கூடியது. இதுவுமே கோயம்புத்தூர் வரிக்காய் டிசைனில் வரக்கூடிய ஹாரம் தான். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஹாரம் கேரளா ட்ரெடிஷ்னல் டிசைன். இதோட வேஸ்டேஜ் மட்டும் உங்களுக்கு 13% வருது. இந்த ஹாரம் வந்து 3 சவரன் வெயிட்டில் நல்ல பார்வையாகவுமே இருந்தது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரியான ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கேரளா டிசைன் தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹாரம் வந்துட்டு அந்த மாங்காய் டிசைனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முல்லை ஹாரமுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த முல்லை ஹாரம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.5 சவரன் அந்த மாதிரி வெயிட் வரும். நெக்ஸ்ட் இந்த ட்ரேலையும் வந்து பார்த்திங்கன்னா முல்லை, கேரளா ட்ரெடிஷ்னல் அண்ட் கோயம்புத்தூர் டிசைனில் ஒவ்வொரு ஹாரம் இருந்துச்சு. இந்த கோயம்புத்தூர் ஹாரம் வந்து 33 கிராம் வெயிட், 4 சவரன் கிட்ட வெயிட் வரக்கூடியது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேக் செயினும் வந்து அட்டாச் பண்ணியே தான் கொடுத்துருக்காங்க, அதோட சேர்த்து தான் இந்த வெயிட்டு. அண்ட் இந்த கேரளா ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா 4 சவரன் வெயிட்டு. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது 3 சவரன் வெயிட்டில் கொஞ்சம் பார்வையாக இருந்தது. அதே மாதிரி இந்த 4 சவரன் வெயிட்டில் வரக்கூடிய இந்த ஹாரமும் ரொம்ப பார்வையாக கொஞ்சம் லாங்காக வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட வேஸ்டேஜும் உங்களுக்கு 13.5%. நெக்ஸ்ட்டு இந்த முல்லை அரும்பு ஹாரம் வந்து 26 கிராம் வெயிட்டில் வருது. ஸோ இந்த அரும்பு டிசைன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக வர மாதிரி தான் வருது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தா டிசைனில் வரக்கூடிய ஹாரம் எல்லாம் இருந்தது. கொல்கத்தா டிசைன் அப்படின்றப்ப உங்களுக்கு 4 சவரன் 5 சவரன் அந்த மாதிரி வெயிட்டில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்க்குற இந்த கொல்கத்தா ஹாரம் வந்து ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது. வெயிட் வந்து 25 கிராம் வெயிட் வருது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் நெக்லஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம நெக்லஸில் பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான டிசைன் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தான் இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு மிடில் ஹாரம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது போக கொஞ்சம் பெரிய பெரிய ஹாரம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு லாங் ஹாரம் கலெக்ஷன்ஸும் தனியாக ஒரு செக்ஷன்லேயே இருந்தது. ஸோ அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய ஹாரம் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் ஆன்டிக் கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆன்டிக்கோட வேஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாலே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த கேரளா ஹாரம் வந்து 3 சவரன் வெயிட்டில் ரொம்ப சிம்பிளாக வரக்கூடிய ஹாரம் தான். பெண்டண்டோட வந்து கொடுத்துருக்காங்க. யூ டைப்பில் கொஞ்சம் சின்ன பெண்டண்டாக வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹாரம் பாருங்கள், இது வந்து 31 கிராம் கிட்ட வெயிட் வருது, கிட்டத்தட்ட 4 சவரன் வெயிட்டு. இதுவும் வந்து உங்களுக்கு கேரளாலேயே கொஞ்சம் ஃபேன்சியாக வர மாதிரியான ஹாரம் தான். இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 13% கிட்ட வருது. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்க்குற இந்த ஹாரம் வந்து கோயம்புத்தூர் வரிக்காய் டிசைனில் கொஞ்சம் பெண்ணன் பெரிய பெண்ணண்டாக கொடுத்துருந்த ஒரு ஹாரம் தான். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4 சவரன் வருது. வேஸ்டேஜ் வந்து 19.2% இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட சிட் ஸ்கீமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே வந்து கோல்டோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அக்குமுலேட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் இப்போ வந்து ப்ரைஸாக தான் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அதுலேயுமே நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறது. அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.